திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க முந்திச் செல்ல முயன்றபோது பக்தர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில மாதங்களாக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளிமாநில பக்தர்களும் திரைப்பிரபலங்களும் அதிக அளவில் அண்ணாமலையாரை தரிசிக்க திருவண்ணாமலை வந்த வண்ணம் உள்ளனர். விடுமுறை தினம் என்பதால் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் வரிசையில் முந்திச் செல்ல முயன்றபோது ஆந்திர, கர்நாடக பக்தர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலையில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பல மணி நேரம் காத்துக் கொண்டிருக்கும் சூழல் நிலவி வருகிறது. எனவே வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு ஏற்பாடுகளை அரசு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கியூ இன்னைக்கு சண்டேனால நிறைய க்ரௌடாக இருக்குது. அதே மாதிரி லைன் பார்த்தீங்கன்னா வெயிலில் ஜனங்க பாவம் நிறைய நிற்கிறாங்க. வயசானவங்களும் கொஞ்சம் வர முடியாமல் ரொம்ப அவசியம் இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் குவிந்தனர். முருகனை தரிசிக்க அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தபோது கோயில் வளாகத்தில் முருகனின் வாகனமான மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியதைக் கண்டு அரோகரா என கோஷம் எழுப்பி பரவசமடைந்தனர். இன்னைக்கு சஷ்டி வேற, கூட்டம் நிறையா இருக்கு. சாமியை பார்க்கணும், பார்த்துட்டு முருகரை கிட்ட வேண்டிட்டு போகணும். நல்லா அருள் புரிவார் நமக்கு முருகரை நம்பி வந்திருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் இந்த கூட்டங்கள்லாம் எப்படிமா இருக்கு? கூட்டம் நிறையா தான் இருக்குது. முருகரை பார்க்கணும்னா கூட்டத்தை நின்று தான் பார்த்தாகணும். நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமியை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காலை நிலவரப்படி வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பி 3 கிலோமீட்டர் வரை நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் வரை ஆவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். நேற்று ஒரே நாளில் 95,080 பக்தர்கள் சுவாமியை தரிசித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.